Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்றைக்கி டேட்டு 19/5/2024. இந்த வீடியோ உங்களுக்கு மார்னிங் 7:30க்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்டிஎனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்திருக்கிற ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக நேற்றே வந்துருச்சு. அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, QUT UG 2024க்கு இரண்டாம் கட்டமாக நடக்கக்கூடிய தேர்வுகளுக்கான நுழைவுச்சீட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட் மே 21, 22, 23 இந்த நாட்களில் நடக்கக்கூடிய 48 பாடங்களுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும், அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்ட் வைஸாக மே 15ஆம் தேதி நடந்து முடிந்த சப்ஜெக்ட் வைஸ் QUT UG 2024 எக்ஸாமில் எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆகியிருந்தாங்க அப்படிங்கிற தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு, சார் நான் QUTக்கு எழுதி முடிச்சிட்டேன், ஆல்ரெடி என்னோடய சப்ஜெக்டை எழுதி முடிச்சிட்டேன், இல்லைன்னா நான் அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்ற மாணவர்களாக இருந்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் QUT UG 2024க்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த QUT UG 2024க்கான லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் QUT UG 2024னுடைய நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்துட்ருக்குறோம். பப்ளிக் நோட்டீஸ் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்டு ஃபார் 21, 22, 24 மே, அதாவது மே மாதம் நடக்கக்கூடிய 21, 22, 24ஆம் தேதியில் QUT எக்ஸாமுக்கான பப்ளிக் நோட்டீஸ் ஃபஸ்ட்டு அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதாவது மே 18ஆம் தேதி இந்த பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம 19ஆம் தேதியில் இருக்கிறோம். ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்டு ஃபார் QUT UG 2024 எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் ஆன் 21, 22, 24 மே 2024 இந்த தேதியில் நடக்கும் சப்ஜெக்ட்ஸ் டு பி கண்டக்டட் பை கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. பென் அண்ட் பேப்பர் மோட்லேயும் இருக்குது, அதே போல் சிபிடிலையும் இருக்குது. இந்த ரெண்டு மோட்லேயும் டெஸ்ட் எழுதுறவங்களுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியாச்சு. இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, அதையும் இதுக்கு அடுத்த ஸ்லைடில் நான் கொடுத்துட்றேன். யூஸிங் தி அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த். அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு உங்களுக்கான அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறதில் உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஹெல்ப்லைன் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லைன்னா இமெயில் qutug@nta.ac.in இந்த மெயில் ஐடிக்கும் உங்களுடைய நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது கொடுத்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலிருந்து மெயில் பண்ணியும் கேட்டுக்கலாம். சரி, இப்போ எப்படி அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கும் அட்மிட் கார்டு. கிளிக் ஹியர் டு டவுன்லோடு த அட்மிட் கார்டு ஆஃப்லைன் எக்ஸாம் இந்த இடத்துல இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணுங்கள். சரி, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிங்க்கு 1, 2, 3, 4, 5, 6 மொத்தமாக 6 லிங்க் இருக்குது. இந்த 6 லிங்க்கில் எந்த லிங்க்கை வேணால் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை கொடுங்க. ஓகேங்களா? இது நம்ம SAP Views யூடியூப் சேனலினுடைய அஃபீஷியல் ஃபோன் நம்பர். இந்த அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துட்டு இந்த மாதிரியான உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துட்டு QUT எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச QUT எக்ஸாமுக்கான சப்ஜெக்ட் வைஸாக எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு டே 1ல் எத்தனை பேர், டே 2ல் எத்தனை பேர், டே 3ல் எத்தனை பேர் அப்படிங்கிற அந்த ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டே 1ல் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச தேர்வில் QUT எக்ஸாமில் டே 1ல் எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆனாங்க அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. 15th மேலே நடந்த
இந்த தேர்வில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அண்டு பேப்பர் இப்போ வந்து டே 1ல் எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆனாங்க அப்படிங்கிற பப்ளிக் நோட்டீஸ் இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் கமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அக்ராஸ் த கண்ட்ரி அண்ட் அப்ராட் மோர் தென் 75% அட்டெண்ட் த எக்ஸாமினேஷன் ஆன் டே 1. முதல் நாள் நடந்த தேர்வில் 75%க்கும் அதிகமான மாணவர்கள் தேர்வு எழுதினர். எக்ஸாமினேஷன் டு பி கண்டக்டட் இன் a ரெக்கார்ட் டைம் ஸ்பேன் ஆஃப் 8 days. இதில் பார்த்தீங்கன்னா 2157 சென்டர்ஸில் 379 சிட்டிஸில் டே 1ல் எக்ஸாம் இந்த வருஷம் நடந்து முடிஞ்சது. த அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டே 1 எக்ஸாமினேஷன் இஸ் மோர் தேன் 75%. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு அண்டு பேப்பர் பென் மோடு இதுலையும் நடந்துச்சு. அதில் வந்து 13.4 lakhs கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. இது வந்து டே 1க்கான அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டே 2ல் இதே மாதிரியான பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. டே 2ல் எத்தனை பேர் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். டே 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே 2 ஆஃப் QTUG 2024 across the country including 26 cities outside the country conducted approximately 1578 examination centers across the country and abroad. இதில் என்னென்ன சப்ஜெக்ட் நடந்துச்சு? எக்கனாமிக்ஸு, ஹிந்தி, அப்புறம் வந்து இதெல்லாம் சப்ஜெக்ட் கோடு ப்ராக்கெட்டில் இருக்கிறது. 309 ஹிந்திங்கிறது 102, ஃபிசிக்ஸ் 322, மேத்தமெட்டிக்ஸ் ஆர் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் 319 கோட் நம்பர். கம்ப்ளீட்டிங் 27.29%. இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு 27.29% மாணவர்கள் வந்து வந்திருந்தாங்க அப்படிங்கிற தகவலும் கொடுத்துருக்காங்க. இந்த தேதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th May 2024 உங்களுக்கு ஷிஃப்ட் ஏல கெமிஸ்ட்ரியில் சப்ஜெக்ட் கோட் 306 79%. ஷிஃப்ட் பியில் அதே நாளில் பயாலஜி 304 கோட் நம்பர் 79%. ஷிஃப்ட் 2ஏல இங்கிலீஷ் 101 76% அப்ராக்சிமேட் அட்டண்டன்ஸ். ஷிஃப்ட் 2பியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டெஸ்ட்டு 501 கோட் நம்பர் 80% வந்து அப்ராக்சிமேட் அட்டண்டன்ஸ். ஷிஃப்ட் 1ஏல எக்கனாமிக்ஸ் கோட் நம்பர் 308 85% வந்து அப்ராக்சிமேட்டாக அட்டண்டன்ஸ். ஷிஃப்ட் 1பியில் ஹிந்தி 102 கோட் நம்பர் 78% அப்ராக்சிமேட் அட்டண்டன்ஸ். ஷிஃப்ட் 2ஏல ஃபிசிக்ஸ் 322 கோட் நம்பர் 77% அப்ராக்சிமேட் அட்டண்டன்ஸ். ஷிஃப்ட் 2பியில் மேத்தமெட்டிக்ஸ் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் 309 78% அப்ராக்சிமேட் அட்டண்டன்ஸ். ஓகேங்களா? சரி, அடுத்தது டே 3ல் இதே மாதிரியான எத்தனை பேர் ப்ரெசன்ட் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ டே 3ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே 3லையும் உங்களுக்கு 13.48 lakhs மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதில் உங்களுக்கு 2157 எக்ஸாமினேஷன் சென்டர்ஸில் இன்க்ளூடிங் 26 சிட்டிஸ் அவுட்சைடு த கண்ட்ரியில் நடந்துச்சு. இதில் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ் வரைக்கும் பார்த்தோம், ஹிந்தி பார்த்தாச்சு, ஃபிசிக்ஸ் பார்த்தாச்சு, மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தாச்சு. ஜாகிரஃபி கோட் நம்பர் 313ல் 84% ப்ரெசென்ட் ஆகியிருந்தாங்க அப்ராக்சிமேட் அட்டண்டன்ஸ். அதே போல் 17th ஷிஃப்ட் 1பியில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் NCC யோகா கோட் நம்பர் 321ல் 78% அப்ராக்சிமேட் அட்டண்டன்ஸ். ஷிஃப்ட் 2ஏல 17th May நடந்த எக்ஸாமில் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் 305 கோட் நம்பர் 84% ஆஃப் த கேண்டிடேட் வந்து அப்ராக்சிமேட்டாக ப்ரெசென்ட் ஆகியிருந்தாங்க. ஷிஃப்ட் 2பியில் அக்கௌண்டன்சி 301 இதில் உங்களுக்கு அப்ராக்சிமேட் அட்டண்டன்ஸ் 85% கேண்டிடேட். ஸோ இப்போ வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது. அதே மாதிரி ஷிஃப்ட்டு 1 அதாவது டே 1 டே 2 டே 3ல்
சப்ஜெக்ட் வைஸாக எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆனாங்க அப்படிங்கிற தகவல்களையும் இந்த நோட்டீஸில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹவு டு டவுன்லோடு த QTUG 2024 அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதாவது 21 மே 21, 22, 23 இந்த நாட்களில் நடக்கக்கூடிய தேர்வுகளுக்கு எப்படி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற தகவல்களும் இந்த நோட்டீஸில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இல்லைன்னா நான் QT எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணல, இல்லைன்னா ஏற்கனவே நடந்த ஷிஃப்ட்டில் நான் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னா இன்னமும் 3 நாள் இருக்குது. அந்த தேர்வுகளில் கலந்தக்கூடிய உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நீட் UG 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5ஆம் தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1ஓ இல்லை ரவுண்டு 2ஓ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இப்போ நீட் UG 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.